இல்லை, அதிமுக வந்து தென் மாவட்டத்தில் ஆல்ரெடி வீக்காக தான் இருந்தாங்க. இப்போ அமமுகவினுடைய வரவுனால உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக மாறுதா இல்லையான்றது மட்டும்தான் இங்கே கொஸ்டின். இல்லை ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் சசிகலா ஒருத்தங்க. இல்லை, ஓபிஎஸ் வந்து ஆல்ரெடி வெளில போயிட்டார் பிரபு. 2024 வந்து ஓபிஎஸ் வெளியில் தான் இருந்தார். அதுவே வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போது அதிமுக தொடர்பாக தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் உள்ளே வந்தது இவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகுது, குட் இம்பேக்டை வந்து எந்த அளவுக்கு ஏற்படுத்த போகுது, இல்லை அதுவே வந்து ஒரு நெகட்டிவாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கிற கேள்வி. அதிமுகவுக்கு ஓபிஎஸ் வந்து இப்போது ஒரு கொஸ்டின் கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு எலெக்ஷனில் அவர் என்ன டேமேஜை பண்ணார்ன்றதை வந்து ப்ரூவ் பண்ணுறார். இதில் இன்னொன்று இருக்குது, ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதுனால அவருடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் எதுவும் அதிமுக பக்கம் வருதான்னு வேணால் பார்க்கலாம். அது வந்து இன்னொரு கொஸ்டின். மற்றபடி இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்கு அவர் வந்து ஒரு நான் இஷ்யூவான ஒரு லீடராக வந்து மாறிட்டார். ஓபிஎஸ்ஸால் திமுகவுக்கு என்ன நடக்க போகுது, டிடிவியால் அதிமுகவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தென் மாவட்டத்தினுடைய கேள்வியாக இருக்க போதே ஒழிய இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.